ராதிகா, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர். இந்த தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கிலே இன்றைக்கு வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாக இருக்கிறது. குற்றவாளிகள் என சொல்லி இருக்கக்கூடிய நீதிபதிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வழக்கு ஒரு பிரத்யேகமான வழக்காக நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு இருந்த காவல்துறையும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். அந்த முயற்சிகள் செய்கிற போது ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியது. காவல்துறைக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியது. எங்கள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த குற்றவாளிகள் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 6 ஆண்டு காலம் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது நடந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக இன்னைக்கு 12 மணிக்கு வரக்கூடிய தண்டனை என்பது சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை என்பது இவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. போராடக்கூடிய பெண்களுக்கு இந்த தீர்ப்பு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவங்களை பிடிச்சு கொண்டு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய தப்பில்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் பாடமா இருக்கும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் நாங்க என்ன உதவி நிவாரணம் கொடுங்க அப்படிங்கறத அரசுக்கு வலியுறுத்துவோம். அந்த அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிவாரணம் வேணும் அப்படிங்கறத அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் கோரிக்கை அப்படிங்கிறது.